கம்ஃபி யூஐ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நீங்கள் நிறையா டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், நிறையா மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். பட் இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடு. நீங்கள் விண்டோஸ், மேக், லினக்ஸ் இந்த மாதிரி எந்த சிஸ்டமில் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோர் ஓவர் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. இப்போ நிறையா மெத்தடில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபி யூஐயில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட எரர் வரும், சம்திங் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். பட் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனான மெத்தடு. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த இஷ்யூவுமே இருக்காது. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் கம்ஃபி யூஐ இன்ஸ்டால் பண்ணணும்னா பைத்தான் நமக்கு தேவை. ஏன்னா பைத்தான் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பைத்தானில் பிப் பேக்கேஜ்னு இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் 3.12 அதுதான் ஸ்டேபிளான வெர்ஷன். ஸோ அந்த வெர்ஷனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். மேக்காக இருந்தாலும் அதே தான், விண்டோஸ், லினக்ஸ் எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான். ஸோ ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம் நம்ம பைத்தானை. இப்போ இதுவே விண்டோஸ் வந்துச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு பாத்துன்னு இருக்கும். அதை மறக்காமல் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தானுக்கு தான் செக் பண்ணணும்னா பைத்தான் 3-FN வெர்ஷன் சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா பைத்தான் வெர்ஷன் இருந்தால் உங்களுக்கு காமிச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிடணும் பைத்தான் யூஸ் பண்ணி. ஸோ ஒன்ஸ் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா இப்போ கம்ஃபிகர் ஃபோல்டரில் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ஃபி ஃபோல்டருக்குள்ளே போயிடலாம். கம்ஃபிகுள்ள ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் சோர்ஸ் பின் ஆக்டிவேட்டுங்கிற கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிரும். இதுவே விண்டோஸாக இருந்துச்சுன்னா வெறும் பைத்தான் மட்டும் போட்டு செக் பண்ணி பார்க்காதீங்க. பைத்தான் 3.12ன்னு போடுங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த வெர்ஷன் வரும். விண்டோஸ், லினக்ஸ், மேக் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் வந்து சேம் தான். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பட் விண்டோஸில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபோல்டர் நேமு ஸ்கிரிப்ட் ஆக்டிவேட்டுன்னு போட்டிங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு விண்டோஸில் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ஃபி யூஐ பைத்தான் லைப்ரரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா தட் மீன்ஸ் பிப் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து பிப் இன்ஸ்டால் கம்ஃபி CLIன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்ஃபியோட பைத்தான் லைப்ரரி வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபியோட ஒர்க் ஸ்பேஸ், அதாவது அந்த ஆக்சுவல் டூல் இருக்குல்ல அந்த டூலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு கம்ஃபியூஐ ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் எந்த டைரக்டரியில் இன்ஸ்டால் பண்ணணுமோ தட் மீன்ஸ் இப்போ நம்ம கம்ஃபியூன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே டேட்டாங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம டோட்டல் கம்ஃபியோட ப்ராஜெக்ட்லேருந்து எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் நேம் போட்டுட்டு இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன கிராஃபிக்ஸ் கார்டுன்னு கேட்கும். நீங்கள் NVIDIA, AMD அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதுவே நீங்கள் மேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து M சீரிஸ் அப்படின்னா இன்டெல் எதுன்னு கேட்கும். ஸோ M சீரிஸ் இருந்தால் M சீரிஸ் கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா கம்ஃபியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கம்ப்ளீட் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபியோட இப்போ டேட்டா நம்ம இன்ஸ்டால் பண்ண ஃபோல்டரு. இந்த ஃபோல்டரில் தான் செக் பாயிண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோட் பண்ணுற மாடல்ஸாக இருக்கட்டும், லோராவாக இருக்கட்டும், கண்ட்ரோல் நெட்டு, IP அடாப்டர், A to Z எல்லாமே அந்த ஃபோல்டர் தான் சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் அவுட்புட் ஃபோல்டர். அதே மாதிரி யூசரில் போனீங்கன்னா ஒர்க் ஃப்ளோலாம் வந்து நீங்கள் சேவ் பண்ணுற ஒர்க் ஃப்ளோ எல்லாமே அந்த யூசரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபியோட இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண பைத்தான் லைப்ரரியோட கம்ப்ளீட் கமெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணுறது, இல்லை கஸ்டம் நோட்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி A to Z நீங்கள் வெறும் இப்போ இந்த கமெண்ட் கம்ஃபிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்ஃபியை கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கம்ஃபியை லான்ச் பண்ணுறதுக்கு கம்ஃபி லான்ச் கொடுத்துட்டிங்கன்னா கம்ஃபி வந்து உங்களுக்கு லான்ச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து வேறு போர்ட்டில் ரன் பண்ணணும், வேறு IP அட்ரஸில் ரன் பண்ணணும், இல்லை அட்டென்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணால் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம கம்ஃபி பக்காவாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டென்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை டிஃப்ரெண்ட் போர்ட்டு, டிஃப்ரெண்ட் IP, கஸ்டம் நோட் எப்படி லோட் பண்ணுறது, மாடல்ஸ் எப்படி லோட் பண்ணுறது, சம்திங் இந்த மாதிரி A to Z எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இப்போ மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிவிட்டை, ஹக்கிங் ஃபேஸ் இந்த 2 சைட்லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா ரன் ஆயிரும். அவ்வளோதான். ப்ராசஸ் சிம்பிள். ஸோ இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு விண்டோஸ்க்கும் சரி, மேக்காக இருந்தாலும் சரி, லினக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய டியூட்டோரியல்ஸ் வந்து கம்ஃபி மட்டும் இல்லாமல் VFX, அனிமேஷன், AI ரிலேட்டடாக நம்மளோட சேனலில் வரும். நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது இல்லாமல் இப்போ நான் சொன்ன டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் எல்லா கமெண்ட், எல்லா லிங்க்குமே அதில் உங்களுக்கு இருக்கும். வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.